இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஒரு சூப்பரான ஒரு கேக் ரெசிபி தான் பார்க்க போறோம். என்ன கேக் அப்படினு பாத்தீங்கன்னா கேரட் கேக். கேரட் கேக் வித் பட்டர் கிரீம் ஃப்ராஸ்டிங். இதுதான் நம்ம பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளான ஒரு கேக், சிம்பிளான ஒரு ஃப்ராஸ்டிங்கும் கூட. இன்னைக்கு வந்து நான் ஓவன் இல்லாம நம்ம நார்மல் பிரஷர் குக்கர்ல, எல்லார் வீட்லயும் ஓவன் இருக்காது இல்லையா? ஸோ நார்மல் ப்ரெஷர் குக்கரில் தான் பண்ண போகிறேன். இன்னொரு நாள் நெக்ஸ்ட் டைம் நம்ம ஓவனில் ட்ரை பண்ணலாம். ஸோ அந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ போய் நம்ம கேக் செய்யலாம். முதல்ல நம்ம வந்து கேரட்டை வந்து நான் சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் வந்து சாப்பரில் போட போகிறேன் அப்படின்றதுக்காக சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்படி இல்லை நீங்கள் கிரேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி ஒரு சின்ன இது இருக்கு இல்லையா ஓட்டை, அதில் வந்து கிரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. வேலை சீக்கிரமாக முடியுறதுக்காக சாப்பிட்டு எடுத்துக்க போகிறேன். இப்போ வந்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 4 முட்டையை நான் உடச்சி ஊற்ற போகிறேன். நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நான் ஒரு 3/4 கப் ஆயில் ஊற்றுறேன். இப்போ ஆயில் ஊற்றி அதையும் பீட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நான் 1 கப் சுகர் ஆட் பண்ணுறேன். அதையும் பீட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நான் 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பீட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம எல்லா ட்ரை இன்க்ரீடியன்ஸும் ஃபஸ்ட்டு வந்து ஜலிச்சிடலாம். அதுக்கு வந்து நான் 1/2 கப்பு மைதா, 1/2 கப்பு மைதாக்கு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் சால்ட்டு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் இதில் சேர்த்து பீட் பண்ணிடலாம். ஃபுல்லாக சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ணுவோம். இது வந்து ரொம்ப பீட் பண்ணிடக்கூடாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த கரண்டிலேயே நீங்கள் வந்து அதை கலந்து விட்டுக்கோங்க. கட்டி கட்டியாக இல்லாமல் எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்துட்டா போதும். ரொம்ப ஓவர் ஹீட் பண்ணிடாதீங்க. இப்போ உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் வந்து லைட்டாக நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சுகர் போதும்னா ஓகே, பத்தலைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட போட்டு அடிச்சுக்கலாம். நீங்கள் இதில் ப்ரௌன் சுகர் போட்டாலும் நல்லா கலர் கொடுக்கும். இப்போ இதில் வந்து நான் ஒரு 1/2 கப்பு அந்த நம்ம ஏற்கனவே சாப் பண்ணி வச்சுருக்க கேரட்டை சேர்த்துக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கேக்கோட பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு வந்து கேக் டின்னை ரெடி பண்ணிடலாம். இப்போ இந்த கேக் பேனில் நம்ம கொஞ்சம் பட்டர் தடவிக்கலாம். நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி தடவிக்கணும். இப்போ இதில் கொஞ்சம் மைதா மாவு போட்டுவிட்டு இந்த மைதா மாவு வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இது பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து கேக் ஒட்டாங்கிறதுக்காக. உங்கள்கிட்ட பட்டர் பேப்பர் இருந்தால் நீங்கள் பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லா இடத்துலையும் அந்த மைதா மாவு பட்டர் எல்லாம் தடவி ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம பேட்டரை ஊற்றிடலாம். இப்போ ஒரு 3/4 நிறைய மாதிரி ஊற்றுங்க போதும். ஸோ நான் இந்த அளவுக்கு ஊற்றிருக்கேன். மீதி இருக்கிறத நான் கப் கேக் மோல்டில் நான் போட போகிறேன். உங்களுக்கு பெரிய பேனை எடுத்து கூட நீங்கள் ஃபுல்லாக போட்டுக்கலாம். ஸோ போட்டுட்டு ஒரு 2 தட்டு தட்டிடுங்க. இப்போ இது பேட்டர் ரெடி. நம்ம வந்து குக்கரை வந்து ஹீட் பண்ணிடலாம். இப்போது ஒரு ப்ரெஷர் குக்கரில் நான் கொஞ்சம் வந்து நைஸ் உப்பு போட்டு வச்சுருக்கேன்.
இதுக்கு பதிலாக நீங்கள் மணல் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம ஓவனை ப்ரீ ஹீட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி குக்கரையும் கொஞ்சம் ப்ரீ ஹீட் பண்ணுறதுக்காக ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் சிம்லேயே வச்சு கொஞ்சம் ஹீட் ஆகட்டும் உள்ள. நான் வந்து கேஸ்கெட் எதுவும் போடலை, வெறுமனே தான் வச்சுருக்கேன். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு கொஞ்சம் ஹீட்டாக இருக்குது. இதில் ஒரு திருமண மாதிரி ஒன்று ஸ்டாண்ட் மாதிரி வச்சுருங்க. அது மேலே இந்த கேக் டீன் வச்சுக்கலாம். அது மூடி வச்சிடலாம். கேஸ்கெட் போடலை, விசிலும் போட வேணாம், அப்படியே மூடி வைக்க வேண்டியது. இது வந்து ஒரு 30 to 40 மினிட்ஸ் நீங்கள் சிம்லேயே கொஞ்சம் சிம்மோட கொஞ்சம் மீடியம் அந்த மாதிரி வச்சு வேக விடுங்க. ஹையில் வச்சிடாதீங்க, தீஞ்சு போயிடும். ஸோ ஒரு 30 to 40 மினிட்ஸ் இருக்கட்டும். இப்போ ஒரு 40 மினிட்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் விட்டு பார்க்கலாம் வெந்துருச்சான்னு. அதனால் நல்லா பெர்ஃபெக்டாக வந்திருக்கு. இப்போ மீதி பேட்டரை நான் வந்து ஓவனில் கப்பில் ஊற்றி வச்சேன், அதுவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது எல்லாமே ஆற வச்சு தான் நம்ம அது மேலே க்ரீம் தடவணும். நல்லா கேக் வந்து நல்லா ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் நல்லா ஆறட்டும். இப்போ இதில் வந்து நான் 1 கப்பு பட்டர் சேர்த்துக்கிறேன். நல்லா இந்த ரூம் டெம்பரேச்சரில் சாஃப்டாக இருக்க பட்டர் தான். இப்படி கையை வச்சா அமுந்தான் போகணும், அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும். ரொம்ப மெல்ட் பண்ணிடலாம் கூடாது, அதனால் ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது. இப்போ இதை வந்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பட்டரோட கலர் போய் லைட்டாக ஒரு க்ரீம் கலர் வரும், லைட் எல்லோ கலர், அந்த அளவுக்கு நம்ம பீட் பண்ணிடணும். இப்போ இதில் வந்து நம்ம ஒரு 2.5 கப்லேருந்து ஒரு 3.5 கப் வரைக்கும் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து எல்லாத்தையும் ஒன்றா போட்டுறாதீங்க. நம்ம முதல்ல 1 கப் போட்டு பீட் பண்ணிக்கலாம். இன்னொரு கப் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் பால், நல்ல ஆடையோட கெட்டி பாலே நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட க்ரீம் இருந்தால் நீங்கள் க்ரீமை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பட்டர் க்ரீம் ஃப்ராஸ்டிங்கும் ரெடி ஆகிடுச்சு. அதில் கொஞ்சம் வந்து கலர் கொடுத்து, ஆரஞ்சு கலர் கொடுத்து அதையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து கேக்கை டெக்கரேட் பண்ணிடலாம். ஸோ கேக் நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து எடுத்து பார்த்துடலாம். சைடில் கத்தியை வச்சு ஒரு சுற்றிடலாம். சூப்பராக பர்ஃபெக்டாக வந்துருக்கு. இப்போ இதில் வந்து நம்ம ஃப்ராஸ்டிங் வச்சு டெக்கரேட் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக வந்திருக்குன்னு. இது நான் வந்து ஓவனில் வச்ச கப் கேக்ஸு. இதை வந்து டெக்கரேட் பண்ணிடலாம்.